தனித்தனி கட்டிகளாகத்தான் சேர்கிறது. ரெண்டும் சேர்ந்து ஐஸ் கட்டில் கிளாஸ்ல வச்சு ஐஸ் மாதிரி ஆகுறது இல்ல, தனித்தனி கட்டிகளாகத்தான் போய் என்ன செய்யுது, ஒட்டி கொள்கிறது. அது ஒட்டி கொள்ளும் போது இப்படியே வர்றது கிடையாது, அது கீழே அப்படி அகன்று மேல குறுகி மேல் நோக்கி உயரமாக என்ன செய்கிறது போகிறது என்று சொல்றான்ல. இப்ப பாருங்க அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நீ சிந்தித்து ஆரம்பம் அப்படி கேட்கிறான், உனக்கு கண்டுபிடிக்க இயலும்ங்கிறான் அல்லாஹ். அலம் தர, நீ சிந்தித்து பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், மேகங்களை அல்லாஹ் இழுக்கிறான், இழுத்து யுஅல்லிஃபு பைனஹு, அவற்றை பிறகு ஒன்னாக சேர்க்கிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா. மேகங்கள் அங்கங்க துண்டு துண்டா இருக்கிறத இழுத்து ஒரு இடத்துல போய் சேர்த்துறான்ல, பெரிய இடத்துல போய் எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதுங்க. அப்படி இப்படி துண்டு துண்டா இருந்தா என்ன பெய்யும், மண்ணடியில் 2 லிட்டரு, நுங்கம்பாக்கத்துல 3 லிட்டர் தான் பெய்யும். அப்படி பெய்ய கூட என்ன செய்யணும், ஒரு இடத்துல ஒண்ணு மொத்தமா சேர்க்கணுமா இல்லையா. அதுக்காக என்ன பண்றானா, யுஜி சஹாபன், மேகத்தை வந்து இழுத்து யுஅல்லிஃபு பைனஹு, நேரடி அர்த்தம். நம்ம என்னமோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு தகுந்த மாதிரி இதை வளைக்கல. அல்லாஹ் வந்து இப்ப நேரடியா இப்ப சொன்னா எப்படி இருக்குமோ அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். விஞ்ஞானி சொல்றது அப்படி சொல்றான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்றது விஞ்ஞானி சொல்றாங்க. சரி, யுஅல்லிஃபு பைனஹு, அதை அவற்றை பிறகு ஒன்றாக சேர்க்கிறான், மேகங்களை எல்லாம் இழுக்கிறான் அல்லாஹ். அங்க ஒரு ஈர்ப்பு சக்தி செயல்படுதுங்கிறான். இழுக்கிறேன் கொண்ட கருத்து என்ன, அங்க பெரிய மேகமாக இருக்கக்கூடியது சின்ன மேகங்களை இழுக்கும் பொழுது அங்க ஒரு ஈர்ப்பு விசை செயல்பட்டு ஒன்று திரட்டப்படுகிறது. பிறகு என்ன செய்யறதுன்னா, சும்ம யஜ்அலுஹு ருகாமன், பிறகு அதை அடுக்கடுக்காக அல்லாஹ் ஆக்குகிறான். அடுக்கடுக்காக ஆக்குறானா, ஆக்கின உடனே ஃபதரல் வதுக யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அதிலிருந்து அதன் மையப்பகுதியில் இருந்து மழை கொட்டுவதை நீ பார்க்கிறாய். எப்படி பார்க்கிறாய், நசிலு மினசமாய் மின் ஜிபாலின், பெரிய பெரிய மலைகளில் இருந்து, மலையே எல்லாம் சொல்றான். இங்க பூமியில நீங்கள் மலைகள் இருக்கிறது, முளைகளாக அறையப்பட்ட மலைகள், அதுக்கு பேரு ஜிபால், ஜபல் பேரு. அங்க உள்ளதுக்கு அல்ல அந்த வார்த்தையை போடுறான். இவனும் மலை மாதிரி தான் இருக்குங்கிறான், மலை மாதிரி அது கூம்பு வடிவத்தில் மேல் நோக்கி போகுதுங்கிறான். அல்லாவும் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டா, பூமியில மலைகளை முளைகளாக நாட்டினேங்கிற போது ஒல் ஜிபால அவுத்தாதன், மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறோங்கிறான். மழை பெய்வதை பற்றி பேசும் பொழுது, மழையை பற்றி பேசும் பொழுது அதுக்கு காரணமான மழை இருக்குத, அதை அல்லாஹ் எப்படி பேசுறான்னு கேட்டா, ஒய் நஸ்ஸிலு மினஸ்ஸமாய் மின் ஜிபாலின், மலைகளிலிருந்து தண்ணீர், ஐஸ் மலையில இருந்து உங்களுக்கு என்ன செய்யறான், மலையை இறக்கி வைக்கிறான். அந்த ஐஸ் மலை எதனால் ஆன மலை, மின் பரதின், ஆலங்கட்டிகளால். எப்படி போய் நின்று பார்த்துட்டு வந்த மாதிரிங்க, எப்படி எல்லாம் சொல்றான், ஆலங்கட்டிகளால் இணைக்கப்பட்ட மலை, மொத்த ஒரே கட்டி அல்லது. பரதுன்னா ஆலங்கட்டி, பரதுன்னா ஆலங்கட்டி சின்ன சின்ன உருண்டையான ஐஸ் கட்டிகள் அர்த்தம். சின்ன சின்ன ஒரு 10 கிராம் 20 கிராம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கட்டின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒய் நஸ்ஸிலு மினஸ்ஸமாய், வானிலிருந்து அவன் இறக்குகிறான், மின் ஜிபாலின், எங்க இருந்து இறக்குறான், வானத்தில் உள்ள பெரிய மலைகளில் இருந்து, ஐஸ் மலைகளில் இருந்து மலையை இறக்குகிறான். அந்த ஐஸ் மலை எதனால் ஆனது என்றால், மின்பரதின், ஆலங்கட்டிகளால் ஆனது. ஆலங்கட்டி அடிக்கி வச்சு மலை மாதிரி அடிக்க வச்சிருக்கா, அந்த மலையிலிருந்து, மலைக்கு உயரம் 8000-10,000 கிலோமீட்டர் தான், அந்த மலைக்கு உயரம் எவ்வளவு, 8000-10,000 கிலோமீட்டர் தான். அப்ப அந்த மாதிரி வந்து சொல்லி யுஸ்ரிபு பிஹி மையஷா, நாடியவர்களுக்கு அதை அவன் பொழிய செய்கிறான். அது ஒரு பெரிய சயின்ஸ். சரி, இப்படி எல்லாம் இதை கண்டுபிடிச்சிட்டான்ல, அது எங்க பெய்யும், அதுல விஞ்ஞானம் தோத்து போயிடும். விஞ்ஞானி அது சொல்ல இயலாதுங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி போடுறாங்க. எப்படிப்பா இருக்கு, இப்படி இருக்கு, இவ்வளவு உயரத்துல இருக்கு, இந்த டெம்பரேச்சர்ல இருக்குது, இப்படி இதனாலதான் பெய்யும், இதெல்லாம் காரணம் சொல்லி போடுறாங்க. காரணம் சொல்லி இல்ல, எப்ப பெய்யும் இப்ப சொல்லு, இப்ப மேக வானத்துல இருக்கா இல்ல இருக்குது, அது எப்ப எந்த ஊர்ல மழை பெய்யும் யாருக்கு தெரியுங்கிறான். அதனால என்ன செய்வாங்க, வானிலை அறிக்கை கேட்டு நம்ம தைரியமா போவோமா இல்லையா. இன்று மழை பெய்யும் பெய்யாது, நம்ம என்ன செய்வோம், மழை பெய்யும் சொல்லிட்டா பெய்யாது, நம்ம அப்படித்தான் பேசிக்கிறோம். அது கிண்டல் அடிக்கிற அளவுக்கு தான் வானிலை அறிக்கை முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இது நான் ஆடுறதா, இதுக்கு ஒரு ரீசன் உனக்கு சொல்ல இயலாதுன்றான். அல்லாவும் சொல்றான், இதையும் சொல்றான், யுஸீபு பிஹி மையஷா, நான் நினைச்சவர்களுக்கு அதை வழங்குவேன், யஸ்ரிபு அம்மையஷா, நான் நினைச்ச வேற பக்கம் திருப்பி விட்டுருவேன். அந்த ஆர்டர் எங்க தான் வருது, இந்த காத்து அங்கிட்டு போன சொல்ற நான் தான், இங்கிட்டு போன சொல்ற காத்தா இழுத்துட்டு போகுது, காத்து இழுத்துக்கிட்டு போகணும்ல, சென்னை வரைக்கும் போகணும்னு சொன்னா சென்னையில் கொண்டு இழுத்து விட்டு போய் நின்றுக்கணும், போல கொண்டு கொட்டி போகணும். சென்னை பக்கம் வரவே வராதுன்னு 5 வருஷத்துக்கு மழையே வராது. அப்ப இதையும் விஞ்ஞானி சொல்றான். விஞ்ஞானி இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனா எப்ப பெய்யும், எங்க பெய்யும், எவ்வளவு பெய்யும், அது யாராலும் சொல்ல இயலாதுங்கிறா. அதையும் அல்லாஹ் சேர்த்து 24வது சூராவுல 43வது வசனத்துல இந்த ஒரு அதிசயத்தை சொல்ற காட்சி. இது எப்படி சொல்ல முடியும், என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, இது
அடுக்கடுக்காக ஆலங்கட்டியா இருக்குது, உன்னோட ஒண்ணு சேருது, மலை மாதிரி உச்சியில போகுது. இவங்க என்னத்தை போய் சேட்டலைட்ல போய் பறந்துட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்களோ அதை எப்படி முகமது சொல்லுவாரு? அதை எப்படி 1400 சுமந்து சொல்ல இயலும்? ஏதோ இன்னைக்கு இந்த குரானை யாராவது எழுதியிருந்தாங்கன்னா சொல்லிவிடலாம். இன்னைக்கு இந்த குரானை தயாரிச்சா நம்மளே என்ன சொல்லலாம்? இதுதான் நம்ம தெரியுமில்ல, கூட சேர்த்த வேண்டிய ஃபிட்டிங் பண்ணி விட்டுறலாம். இது இன்னைக்கு சொன்னது இல்லையே, 14 நூற்றாண்டு ஓடி போச்சே. அந்த காலத்தில் உள்ள அறிவை கொண்டு இதை சொல்ல இயலுமான்னு பார்க்கும் பொழுது நம்ம வியப்புடைய உச்சிக்கு போயிடறோம். கண்டிப்பா இது மனிதன் சொல்ல அல்ல, இது மனிதன் சொல்லி இருக்க முடியாது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வரி இதெல்லாம் மற்ற வசனங்களை என்ன செய்கிறது? உண்மைப்படுத்துகிறது. அதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பக்கமாச்சா, இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்ப நம்ம பூமி உருண்டை, இது இன்னைக்கு எல்கேஜி எல்லாருக்கும் தெரிகிறது. பூமி உருண்டைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த பூமி உருண்டை என்பதை ஒரு காலத்தில் சொல்லும் பொழுது அவனை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டாங்க. இந்த கலிலியோன்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட கதியை சொல்லி அவ்வளவு மோசப்படுத்திட்டாங்க. ஆனா அந்த பூமி உருண்டைங்கிறத பத்தி குர்ஆன்ல பூமி உருண்டைங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லல. உருண்டைன்னு சொன்னா உருண்டையில் நம்ம எப்படி இருக்குன்னு அந்த காலத்துல மக்கள் விளங்கி இருக்க மாட்டாங்க. அப்ப உருண்டையை சொல்லும் போது ஈர்ப்பு சக்தியை சொல்லணும், நிறைய மேட்டர்களை சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப நமக்கே ட்ரையா இருக்குங்க, அங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு. நமக்கே இதை சொல்லும் போது இந்த ஈர்ப்பு சக்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட காலத்துல சொல்லும் பொழுது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி ஒண்ணு இல்லாத காலத்துல போய்கிட்டு பூமிக்கு ஈர்க்க சக்தி இருக்கிறது, அது உருண்டையா இருந்தாலும் அது நம்ம இழுத்து பிடிச்சிருக்கின்றவன நம்ம ஏற்கனவே மஜ்னூன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த அதுக்கு மாதிரி பேசுறாரு சொல்லிருப்பாங்களா இல்லையா? அந்த காலத்துல சொல்லக்கூடாது. அந்த காலத்துல அந்த மக்களுக்கு விளங்குனா தான் என்ன செய்யணும், அது சொல்ல முடியும். அவ்வளவு சொல்ல இயலாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை வார்த்தையை போட்டு சொல்றான். அது இன்றைக்கு அறிவியல்ல பெரிய ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்றான் அல்லாஹ் இந்த பூமியை பத்தி சொல்லும் பொழுது இறைவன் அவனை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான், ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மக்ரிபைன், இறைவனாகிய நான் உங்களை எல்லாம் படைச்சிருக்கிற நான் எப்படிப்பட்டவன் என்றால், 2 கிழக்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன், 2 மேற்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் அல்லாஹ் சொல்றான். 2 கிழக்குக்கு நான் தான் ரப்பு, 2 மேற்குக்கு நான் தான் இறைவன்கிறான். இப்ப நம்ம 2 கிழக்கா நம்ம பாக்குறோம். நம்ம கிழக்கு எத்தனை இருக்கு? ஒண்ணுதானே இருக்குது. மேற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிழக்கு எத்தனை? ஒரு கிழக்கு தான் இருக்குது, ஒரு மேற்கு தான் இருக்கு. 2 கிழக்குன்னு என்ன செய்வான்? 2 கிழக்கா நல்லா தானே கேட்பான். எங்க 2 கிழக்கு எங்க இருக்குது? இது கிழக்கு, இது மேற்கு, அவ்வளவுதானே. இது கிழக்கு, இது மேற்கு, அவ்வளவுதானே. இப்ப 2 கிழக்கு எங்க பாருக்குன்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் என்ன செய்யறான்? 2 கிழக்குக்கு நான் அதிபதி. மஷ்ரிக்னா உதிக்கும் திசை கிழக்கு, மகரிப்னா மறையும் திசை மேற்கு. அப்ப 2 மகரிப் இருக்கு, 2 மஷ்ரிக் இருக்குங்கிறான் அல்லாஹ். மறையும் திசை மேற்கு திசை 2 இருக்கிறது, கிழக்கு திசை 2 இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான்ல. இதை ஒருத்தன் சிந்திச்சான்னு சொன்னா, இது பார்த்தா தப்பு மாதிரி தெரியுதுல மேலோட்டமா, சிந்திச்சு பார்த்தால் இதான் உண்மை. சிந்திச்சு பார்த்தா என்னது? இதான் உண்மை. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி எதை சொல்றானோ அதை குர்ஆன் அப்படியே சொல்லுது. எப்படி 2 கிழக்கு வருது? பூமி உருண்டையா இருந்தா தான் வரும். பூமி தட்டையா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு கிழக்கு தான், ஒரு மேற்கு தான். 2 கிழக்கு வராது, 2 மேற்கு வராது. பூமி உருண்டையா இருக்குமே ஆனால் கண்டிப்பா என்ன வரும்? 2 கிழக்கும் வரும், 2 மேற்கு வரும். 2 தான் நம்மளை மையமா வச்சு பேசினா 2 வரும். உலகத்தை எல்லாம் மையமா வச்சு பேசினா லட்சம் வரும். லட்சம் கிழக்கு, லட்சம் மேற்கு வரும். 2 எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அதிகத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். 2 கிழக்கு எப்படி வரும், 2 மேற்கு எப்படி வரும்? இது உருண்டைன்னு வைங்க. இதான் பூமி. இந்த பூமியில என்ன இருக்கிறோம்? நம்ம மேல உச்சியில இருக்கிறோம். இங்க இருக்கோம்னு வச்சுக்கிறோங்க, சரியா? இங்க இருக்கும் பொழுது இப்படி சுத்திக்கிட்டே வருது, பூமி சுத்திக்கிட்டே வருது. இது சூரியன் வச்சுக்கிறோமே, இது சூரியன். சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? இப்படியே சுத்த சுத்த என்னமாகும்? சூரியன் உச்சிக்கு வரும். இப்படி போனோம்னா மறைஞ்சிருதுல. இப்ப மறையும் பொழுது இப்படி வைங்களேன், இது கிழக்க உதிக்குது. உதிச்ச உடனே மறையுது, மேற்க மறைஞ்சிருச்சு. இப்ப சூரியன் நெஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. இந்த மறைஞ்சிருச்சுல, இந்த மறையிறது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் வைங்க. நம்ம இப்ப இருக்கிறோம், இது சூரியன் மறையிற திசை, இது உதிக்கிற திசை. இப்ப மறைஞ்சிருச்சு, இது உருண்டைன்னு வைங்க. இதான் பூமி. இந்த பூமியில என்ன இருக்கிறோம்? நம்ம மேல உச்சியில இருக்கிறோம். இங்க இருக்கோம்னு வச்சுக்கிறோங்க, சரியா? இங்க இருக்கும் பொழுது இப்படி சுத்திக்கிட்டே வருது, பூமி சுத்திக்கிட்டே வருது. இது சூரியன் வச்சுக்கிறோமே, இது சூரியன். சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? இப்படியே சுத்த சுத்த என்னமாகும்? சூரியன் உச்சிக்கு வரும். இப்படி போனோம்னா மறைஞ்சிருதுல. இப்ப மறையும் பொழுது இப்படி வைங்களேன், இது கிழக்க உதிக்குது. உதிச்ச உடனே மறையுது, மேற்க மறைஞ்சிருச்சு. இப்ப சூரியன் நெஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. இந்த மறைஞ்சிருச்சுல, இந்த மறையிறது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் வைங்க. நம்ம இப்ப இருக்கிறோம், இது சூரியன் மறையிற திசை, இது உதிக்கிற திசை. இப்ப மறைஞ்சிருச்சு. இப்பதான் இந்த செகண்ட் தான் மறையுது.